காட்டின் மாயத்தங்கப் பழம். ஒரு காலத்துல பெரிய உயரமான மரங்களும் நிலா வெளிச்சத்துல நல்ல மின்னுற நதியும் அத சுத்தி சந்தோஷமா இருக்கிற காட்டு விலங்குகளும் இருந்துச்சு. கதைகள், புராணங்கள், ஆழமான கருத்துக்கள், பல ரகசியங்கள் நிறைஞ்ச காட்டப் பத்தி சொல்ற யானையும் இருந்துச்சு. அந்த காட்டு விலங்குகள் எல்லாரையும் பாதுகாப்பா ஒற்றுமையா பாத்துக்கிற சிங்கமும் இருந்துச்சு. அந்த காடு மொத்தமும் அமைதியும் அன்பும் நிறைஞ்சிருந்தது. அந்த மாயக்காட்டுல பல மர்மங்கள் உள்ள குளிர்காலம் வந்தது. அந்த குளிர்காலத்தோட புராண கதைய யானையார் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த குளிர்காலத்துல அந்த மாயத்தங்கப் பழம் தோன்றும். அது சாஃப்டான ரொம்ப பிரகாசமான ஒளியோட வெளிப்படும். அந்த பழம் கிடைச்சவங்களுக்கு நிறைய செல்வமும் அந்த காட்ட கவனிக்கிடும் ஞானமும் அளவில்லாத சக்தியும் கிடைக்கும். ஆனா இதுல உண்மையான செல்வங்கிறது தனக்கு மட்டும் வேணும்னு நினைக்காம எல்லாரும் பயன்பெறணும்னு நினைக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிஞ்சுது. இதை எல்லா காட்டு விலங்கும் கேட்டுட்டு இருக்கும்போது துரோகமும் பேராசையும் நிறைஞ்ச நரிக்கு இந்த பழம் தனக்கு மட்டுமே கிடைக்கும்னு பேராசை அது மனசுல எட்டி பார்த்தது. உடனே நரி யோசிக்க ஆரம்பிச்சுது. நான் மட்டும் தனியா போய் அந்த மாயப்பழத்தை எடுக்கிறது கஷ்டம். அதனால தந்திரமா யோசிச்சு அதோட ஃப்ரெண்ட்ஸ் மானையும் ஒரு குரங்கையும் கூட்டணி சேர்த்துக்கிச்சு. அவங்க ஃபர்ஸ்ட்ல ஒத்துக்கல. அதனால மறுபடி பேசி ஆசைய தூண்டுற மாதிரி பேசுச்சு. அந்த பழம் நமக்கு கிடைச்சா எல்லா சக்தியும் நமக்கு தான், இந்த காட்டையே நாம ஆளலாம், நம்மள யாராலையும் தொட முடியாது அப்படின்னு பாத ஃபுல்லா ரொம்ப ராப் அண்ட் டாப்பா இருந்தது. அவங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஞானமுள்ள ஆந்தை இருந்துச்சு. அந்த ஆந்தை நரிட்ட கேட்டது, இந்த பயங்கரமான கஷ்டமான பாதையில் என்ன தேடிட்டு வாரீங்க? நரியோ ரொம்ப கர்வத்தோடு, நாங்க மாயதங்க பழத்தை தேடி போய்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு நிறைய சக்தியும் செல்வமும் தரும். ஆந்த தன் கண்ண மூடி திறந்து சொல்லுச்சு, உங்களோட பேராசை பெரும் நஷ்டத்துல தான் முடியும். மாயதங்க பழத்தோட நோக்கமே செல்வத்தை தருவதுல மட்டுமில்லாம ஒற்றுமையாவும் மத்தவங்களுக்கு நாம என்ன செய்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. நீ சுயநலத்தோடவும் பேராசையோடவும் இருந்தன்னா அதோட முழுபலம் கிடைக்காது என்று ஆந்தை அறிவுரை கூறியது. அதே மாதிரி சில விலங்குகளும் அறிவுரை கூறியது. ஆனா நரியோட ஆசை அளவில்லாம இருந்தது. அவங்க பயணம் தொடர்ந்தது. கடைசியா அந்த மாயத் தங்க பழம் ஜொலிக்கிறது குளிர்காட்டுக்கு வந்தனர். ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான மரத்துல ஜொலிச்சு தொங்கிட்டு இருந்த மாயத் தங்க பழத்த பார்க்கவும் நரியோட ஆசை மேலும் அதிகரிச்சது. மற்ற காட்டு விலங்குகள் என்ன நடக்கப் போகுதோன்னு ஆர்வத்துல இருந்தாங்க. எல்லாரும் தடுக்க முயற்சி பண்ணாலும் ஒரு வினாடில கண்ண மூடி தொறக்கதுக்குள்ள நரி அந்த மாய தங்க பழத்த பறிச்சுட்டான். எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு. நரி தங்க பழத்த கையில எடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் அதோட ஒளி மறைஞ்சிட்டு. நரி ஆச்சரியமா பார்த்தான். மானும் குரங்கும் ரொம்ப பயந்து அங்கிருந்து விலகிட்டாங்க. யானையும் சிங்கமும் நரிய பார்த்து கேட்டது, நீ ஏன் இப்படி செஞ்ச? அந்த மாய தங்க பழங்காட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும். அது உனக்கு மட்டும் சொந்தமில்ல. உன்னோட போரசைனால மாயப் பழத்தோட ஒளி இல்லாம போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நரி கையில வச்சிருந்த அந்த மாயதங்க பழம் ரொம்ப சூடாக மாறியது. அது மட்டும் இல்லாம அந்த காடே இருள மூழ்கிடுச்சு. ஒரு புயல் சூழ்ந்த காடா மாறுச்சு. அந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அந்த புயல்னால கஷ்டப்பட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நரி திகைச்சு போச்சு. யானை சொல்லுச்சு, இதெல்லாம் பார்த்தா கூட உனக்கு புரியலையா? உன் பேராசைனால உனக்கும் அந்த செல்வம் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நீ கஷ்டப்பட்ட மாதிரி செய்ற. உடனே தன் தவறை உணர்ந்த நரி அந்த ஸ்ட்ராங்கான மரத்துட்ட மண்டிட்டு, என்ன மன்னிச்சிரு, என்னோட பேராசைனால எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க வருத்தப்பட்டான். மானும் குரங்கும் நரியோட சேர்ந்து மன்னிப்பு கேட்டனர். இத கவனிச்சிட்டு இருந்த மற்ற விலங்குகளும் இவங்களோட மனமாற்றத்த பார்த்து மகிழ்ச்சியா இருந்தாங்க. இவங்களோட நம்பிக்கை ஒற்றுமைய பார்த்து அந்த மாய தங்கப் பழத்தின் ஒளி மீண்டும் பிரகாசிக்க ஆரம்பிச்சுது. உடனே மொத்த காடும் மகிழ்ச்சிய வெளிப்படுத்துற மாதிரி இலைகளெல்லாம் தலையசைச்சு காத்து வீசுச்சு. ஆறுகளும் அருவிகளும் மகிழ்ச்சியில பெருக்கெடுத்து ஓடுச்சு. இதனால் மாயத்தங்க பழத்தின் மகிமை மேலும் அதிகமாச்சு. எல்லா விலங்குகளும் அதோட பயனை அடைஞ்சு ஒற்றுமையாவும் நிம்மதியாவும் மிகுந்த சக்தியும் ஞானமும் பெற்றிருந்தாங்க. இந்த நரியின் கதைக்காட்டின் புராணங்கள்ல எழுதப்பட்டு அனைத்து விலங்குகளுக்கும் ஆழ்மனசுல சுயநலமா பேராசையோட இருக்கக்கூடாது அப்படின்னு பதிவாச்சு. கதையின் நெறி நம்மளோட கொடூர ஆசையினால கிடைக்கிறது உண்மையான செல்வம் இல்ல. மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் பகிர்வதனாலையும் ஒற்றுமையினால கிடைக்கிற சந்தோஷமும் செல்வமும் தான் உண்மையான செல்வம்